அருள்மிகு குமரக்கோட்டம் முருகன் கோயில் காஞ்சிபுரம். இது காஞ்சிபுரத்துல காமாட்சி அம்மன் கோயிலுக்கும் ஏகாம்பரநாதர் கோயிலுக்கும் நடுவுல இருக்கு குமரக்கோட்டம். சோமஸ்கந்தர் வடிவமா முருகர் இங்க இருக்காரு. கந்த புராணம் அரங்கேறிய கோயில் இது. புராணங்களில் மிகவும் புகழ் பெற்றது இந்த கந்த புராணம். இந்த புராணம் குமரக்கோட்டத்தில் எழுந்தருளியது. இத்தலம் முருகனை திகடச்சக்கரம் என அடியெடுத்து கொடுத்து தனக்கு பூஜை செய்யும் கச்சியப்ப சிவாச்சாரியாரை கொண்டு கந்த புராணம் எழுதுமாறு செய்தார். கந்த புராணம் அரங்கேறிய போது ஏற்பட்ட ஐயத்தையும் இத்தலம் முருகனை புலவர் வடிவத்தில் வெந்து தீர்த்து வைத்தார். அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். இது காஞ்சிபுரத்துல மைய பகுதியில அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலோட தனி சிறப்பு நவகிரகங்கள் ஒன்றோடு ஒன்று பார்த்த வாரம் அமர்ந்திருப்பது இந்த கோயிலோட தனி சிறப்பு. மூலவர் முருகப்பெருமான் கையில் ஜபமாலை கமண்டலம் ஏந்தி படைப்பு கோலத்தில் அழகாக காட்சி தருகிறார். பிரம்மனுக்கு பிரணவத்தின் பொருளை தெரியாத போது அவரை குட்டி சிறையில் அடித்துவிட்டு பின்பு அவருடைய தொழிலாகிய படைப்பு தொழிலை தான் மேற்கொண்ட திருக்கோல காட்சி இது. முருகப்பெருமானை கவனியாது அலட்சியம் செய்த பிரம்மனிடம் சண்டை செய்ய அவரிடமிருந்து உரிய பதில் வராததால் பிரம்மனை சிறைப்பிடிக்கிறார் முருகப்பெருமான். விடுவிக்க கோரி ஈசன் கட்டளையை எடுத்துரைத்த நந்தி தேவனையும் திருப்பி அனுப்பி வைக்கிறார். இறைவன் நேரில் சென்று எடுத்துரைத்து பிரம்மனை விடுவிக்க செய்கிறார். தந்தையின் கட்டளையை மீறியதற்கு பிராய்ச்சித்தம் வேண்டி சிவலிங்கம் அமைத்து வழிபடுகிறார் முருகப்பெருமான். அந்த சிவலிங்கமே தேவசேனாதீஸ்வரர் என்று கோலத்தில் இங்கு அருள்பாலிக்கிறார் சிவபெருமான். வைகாசி விசாக பெருவிழாவும் திருக்கார்த்திகையும் இங்கு சிறப்பாக நடைபெறுகிறது. கந்தசஷ்டி விழாவின் போது திருக்கோயிலை 108 முறை சுற்றி தங்கள் கோரிக்கையை பக்தர்கள் வேண்டுவார்கள். செவ்வாய், வெள்ளி, பரணி, கார்த்திகை, பூசம், சஷ்டி போன்ற விசேஷமான நாட்களில் விசேஷமான பூஜைகள் இங்கு நடைபெறுகிறது. பொதுவாக பெருமாளுக்கு தான் 5 தலை நாகம் புடைப்பிடிப்பதை பார்த்திருப்போம். இங்கு முருகப்பெருமானுக்கு 5 தலை நாகம் புடைப்பிடிக்கிறது. வள்ளி தேவயானைக்கு 3 தலை நாகம் புடைப்பிடிக்கிறது. முருகப்பெருமான் தலங்களில் இது முக்தி தலமாகும். இங்கு வைகாசி 11ஆம் நாள் பிரம்மோற்சவத்தின் போது வள்ளியுடன் சேர்ந்து சுப்பிரமணியருக்கும், ஐப்பசி கந்தசஷ்டியில் தேவசேனாவுடன் முருகனுக்கும் திருமணம் நடக்கின்றது. கந்த வழிபாட்டிற்காக இந்த விக்கிரகம் அமைக்கப்பட்டுள்ளது. இவரை வழிபட்டால் திருமண தடை, நாகதோஷம் நீங்கும் என்பது ஐதீகம். இந்த கோயில் காலையில 5 மணிலிருந்து 11:30 வரைக்கும் இருக்கு. சாயந்தரம் 4 மணிலிருந்து 8:30 வரைக்கும் திறந்திருக்கும். காஞ்சிபுரத்தின் மைய பகுதியில இந்த கோயில் இருக்கு. ரொம்ப பழமையான கோயில். மூலஸ்தானத்தில் முருகப்பெருமான் கமண்டலம் மற்றும் ருத்ராட்ச மாலையுடன் கல்வி மற்றும் ஞானத்தின் அதிபதியாக காட்சி தருகிறார். காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் அமைந்துள்ளது இந்த கோயில். செவ்வாய் மற்றும் கிருத்திகை நட்சத்திர நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். காஞ்சிபுரத்துக்கு காமாட்சி அம்மை தரிசனம் செய்ய செல்பவர்கள் காமாட்சி அம்மனையும் ஏகாம்பரேஸ்வரையும் தரிசனம் செய்துவிட்டு முருகரையும் தரிசனம் செய்ய வேண்டும். நடக்கிற தூரத்துல தான் இருக்கு. பாம்பன் சுவாமிகள் குமரக்கோட்டத்திற்கு வழி தெரியாமல் செல்ல முருகப்பெருமானை சிறுவன் வடிவில் வழிகாட்டி அழைத்து வந்தார். மகாவிஷ்ணு குமரக்கோட்டம் தன்னுடைய மருமகனுடன் உருகும் உள்ளத்தான் என்ற திருநாமத்தில் தனி சந்நிதியில் எழுந்தருளியுள்ளார். முருகப்பெருமான் படைப்பு தொழிலை மேற்கொள்ளும் திருக்கோலத்தில் அருளும் இத்திருத்தலமே குமரக்கோட்டம். இங்கு முருகப்பெருமான் படைப்பு தொழிலை மேற்கொள்ளும் பிரம்மசாஸ்தா வடிவில் அருள்பாலிக்கிறார். முருகர் மான் தோலை இடுப்பிலும் தர்பையாலான அரஞ்ஞான் கொடியையும் அணிந்துள்ளார். சிவபெருமானை தவக்கோலத்தில் வேடத்தில் முருகப்பெருமான் வழிபட்டதால் இங்கு வள்ளி தேவியானை சந்நிதிகள் தனித்தனியாக இருக்கு. முருகப்பெருமானும் 4 கரங்களுடன் ஜபமாலை கமண்டலம் ஏந்தி தவக்கோல மூர்த்தியாகவே காட்சி தருகிறார். இங்குள்ள அனந்த சுப்பிரமணியர் என்ற உலாமூர்த்தி வடிவம் மிக சிறப்பானது. இவருக்கு 5 தலை நாகம் ஒன்று கொடைப்பிடித்தபடி இருக்கிறது. 9ஆம் நூற்றாண்டில் பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்ட இக்கோயில் மற்ற வம்சங்களான சோழர்கள் மற்றும் விஜயநகர பேரரசுகள் மன்னர்கள் இந்த கோயிலை கட்டுவதற்கு தங்கள் பங்களிப்பை அளித்துள்ளனர். பழமையான இந்த கோயில் 1915ஆம் ஆண்டு தற்போதைய வடிவத்தில் புதுப்பிக்கப்பட்டு கட்டப்பட்டிருக்கிறது. கொடிமரத்திலிருந்து முருகப்பெருமான் கருவறைக்கு செல்லும் நுழைவாயிலில் வலதுபுறம் பிரம்மாண்டமான திருமேனியோடு எழுந்தருளுள்ள சக்தி விநாயக பெருமாளை தரிசிக்கலாம். ஸ்ரீதேவி பூதேவி சமேத உள்ளம் முருகும் பெருமாள் சந்நிதி இங்கு கண்டு தரிசிக்கலாம். ரொம்ப அழகா இருக்கும். பிரகாரம் சுற்றி வரும்போது அருணகிரிநாத பெருமாள், வள்ளலார், ஸ்ரீமத் பாமன் சுவாமிகள்,
கச்சியப்ப சிவாசாரியார் ஆகிய சுவாமிகள் வரிசையாக எழுந்தருளி இருக்கிறார்கள். கிபி 11ஆம் நூற்றாண்டில் கச்சியப்ப சிவாசாரியார் கந்தபுராணம் அரங்கேற்றிய கல்மண்டபம் வெளிப்பிரகாரத்தில் அமைந்துள்ளது. கந்தபுராணத்தை எழுதிய கச்சியப்பருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அவரது பீடம் எதிரே முருகப்பெருமான் தெற்கு நோக்கி காட்சியளிக்கிறார். கிபி 11ஆம் நூற்றாண்டில் கந்தபுராணம் அரங்கேற்றப்பட்ட கல்மண்டபம் இன்று நூலமாக பராமரிக்கப்படுகிறது. பொதுவாக பெருமாளுக்கு தான் 5 தலை நாகம் குடைபிடிப்பதை பார்த்திருக்கோம். இங்கே முருகனுக்கு 5 தலை நாகமும் வள்ளி தேவியானைக்கு 3 தலை நாகம் குடைபிடிக்கிறது. மூலவரை குமரக்கோட்ட கல்யாண சுந்தரர் என அழைக்கிறார்கள். இந்த முருகப்பெருமானை தரிசனம் செய்தால் சிவா, விஷ்ணு, பிரம்மதேவர் ஆகிய மூவரையும் தரிசித்த பலன் கிடைக்கும். முருகப்பெருமானோட அருள் உங்களுக்கு எல்லாருக்கும் பரிபூர்ணமா கிடைக்கட்டும். வணக்கம்.